ஹலோ கிரேசி மேலான், இந்த பேப்பர் பாம் எப்படி செஞ்சேன்னு தெரியுமா? அதுவும் முழுக்க பேப்பராலே செஞ்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ஜாலியா வெடிங்க. இன்னைக்கு நம்ம எப்படி பேப்பர் பாம் பண்றதுன்னு பார்க்க போறோம். வரீங்களா? பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பேப்பர் பெருசா கிழிச்சு எடுத்துக்கோங்க. பெருசா இருந்தா சவுண்ட் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி அன்ஈக்குவலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி அன்ஈக்குவலா இருந்ததுன்னா பிரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வரணும். இப்போ இந்த முனை ஸ்ட்ரைட்டா வந்துச்சா, இப்படி பண்ணிக்கணும். கரெக்டா அது கிட்ட ஈக்குவலா கிட்ட வந்துடணும். இப்படி வந்துட்டு இப்படி நல்லா பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா ராக்கெட் ஷேப்ல இப்படி பண்ணிடணும். கரெக்டா இங்க கீழே ஈக்குவலா வரணும். அதே மாதிரி இந்த சைடும் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி ஷேப் வரும். இந்த மாதிரியே ஈக்குவலா இருக்கணும். இந்த ரெண்டு சைடும், இந்த சைடு ஈக்குவலா இருக்கணும், இந்த சைடு ஈக்குவலா இருக்கணும். இந்த சைடு மாறி மாறி இருந்ததுன்னா சவுண்ட் வராது. அதனால என்ன பண்ணிக்கலாம், எல்லாம் ஈக்குவலா இருக்கணும். இது பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இப்படி பண்ணா இந்த மாதிரி வருதா? இந்த மாதிரி பண்ணுதா? இப்படி பண்ணிக்கிட்டோம். பண்ணிக்கிட்டு இங்க ஒரு கோடு தெரியும் உங்களுக்கு. நீங்க நல்லா டைட்டா நகத்தை வச்சு அழுத்தி இருந்தீங்கன்னா ஒரு கோடு தெரியும். சரியா? அந்த கோடை இப்படி மடிச்சுக்கிட்டு இப்படி பண்ணிக்கணும். பண்ணிட்டு இப்படி பண்ணா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் நம்மளுக்கு. அதுல இந்த மாதிரி கிடைக்கும் பிரிக்கிற மாதிரி. என்ன பண்ணணும், இங்க இருக்கா இந்த ஓட்டையில விரல் விட்டு இந்த மாதிரி வருது. அந்த ஓட்டையில இப்படி விரல் விட்டு இப்படி பண்ணிக்கணும். கரெக்டா இந்த சைடு ஒட்டுற மாதிரி அப்படியே வந்துடணும். இங்கேயும் ஒரு கோடு தெரியும். அந்த கோடுக்கு ஸ்ட்ரைட்டா இந்த கோடு இப்படி இருக்கணும். அதே மாதிரி இந்த சைடு பண்ணி இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த சைடு அதே மாதிரி பண்ணிக்கோங்க. போன வாட்டி சொன்ன மாதிரி தான் அந்த லைன் கரெக்டா இது கிட்ட வரணும். இதாங்க நம்ம பேப்பர் பாம். கிரேசி மேலான்ஸ் இங்க பாருங்க. கிரேசி மேலான்ஸ் இதான் நம்மளோட பேப்பர் பாம். இப்ப எப்படி வெடிதுன்னு பாத்துக்கலாம். வெடிக்கலாமா? வெடிக்கலாமாப்பா? வா, செம்ம சவுண்டுங்க. கேமரால கேப்சர் ஆகுறது கொஞ்சம் கம்மியா தான் கேட்கும். எப்படி இருந்தது சவுண்டு? செம்மையா இருந்ததுண்ணா. வேற வேற சவுண்டு. உங்களுக்கு ஸ்ட்ராங்கா வேணும்னா இங்க ரொம்ப நாள் நீங்க யூஸ் பண்ணோம்னா இங்க இருக்குல்ல இந்த சைடு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா வேணும்னா இந்த சைடு நல்லா டேப் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே வச்சுக்கோங்க. அப்புறமா தான் நமக்கு பேப்பரும் வேஸ்ட் ஆகாது. நிறைய ரொம்ப நாள் வச்சு இதை யூஸ் பண்ணலாம். தண்ணி பட்டுச்சுன்னா கிழிஞ்சிடும். அது எதுவும் சொல்ல முடியாது. இங்க பாருங்க, இந்த முனையில தெரியுதா? இந்த அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணிருக்கோம். இது இப்படி பிடிக்கணும். இது கிட்ட பிடிச்சோம்னா அது வெளில வராது அந்த ஷீட். அதனால இப்படி பிடிச்சு அடிச்சா வெளில வரும். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய் பாய் கிரேசி மேலான்ஸ்.